ஒன்று கர்ம காண்டம், இன்னொன்று ஞான காண்டம்னு பேர். இந்த கர்ம காண்டம்ங்கிறது நம்ம சாதாரண சந்தியாவந்தனம் பண்ணுறோம் இல்லையா, அந்த சந்தியாவந்தனத்தில் ஆரம்பிச்சு தெய்வ பூஜை பாராயணங்கள்லாம் பண்ணுறோம். இந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள், இந்த ராஜாக்கள்லாம் யஜ்யங்கள்லாம் பண்ண முடியும், ராஜாக்கள்லாம் பண்ண முடியும் மாதிரி யஜ்யங்கள், ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம், ருத்ரகாமேஷ் யாகம், இந்த மாதிரி பெரிய பெரிய யாகங்கள்லாம் அவள் தான் பண்ண முடியும். வாஜ்பேயம், அந்த மாதிரி சோமயாகம், அந்த மாதிரி யாகங்கள்லாம் பெரிய பெரிய மகாராஜாக்கள் பெரிய பெரிய ரிஷிகள் தான் பண்ண முடியும். நம்மள மாதிரி சாதாரண மனுஷாக்கு பண்ணுற சந்தியாவந்தன பூஜையிலேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி மகர்ஷிகள் பெரிய பெரிய மகாராஜாக்கள் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிற அந்த யஜ்யங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறது எதுன்னா கர்மகாண்டம். அது வெறும் கர்மம். அந்த கர்மத்தெல்லாம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒன்றும் கர்மத்துடைய முதல் பர்பஸ் என்னன்னா சித்த சுத்தி. அதெல்லாம் பண்ண 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 சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ண 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 நம்முடைய சித்தம் சுத்தி ஆகும். சித்தம் சுத்தி ஆனாதான் மேலே மேலே நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். சித்தமே சுத்தி இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கர்மகாண்டத்துடைய மெயின் பர்பஸ் சித்த சுத்தி. அது இல்லாமல் லௌகீக விஷயங்கள்லாம் கொடுக்குறது. ஒரு பெரிய யாகங்கள்லாம் பண்ணோம்னா மழை வருது, பெரிய யாகங்கள்லாம் பண்ணால் புத்திரகாமேஷம் பண்ணால் புத்திரம் பிறக்கிறான். அதே போல் அஸ்வமேகம், ராஜசூயம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணினா ராஜசூயம்லாம் பண்ணால் பெரிய சக்கரவர்த்திங்கிற பட்டம் கிடைக்கிறது. இந்த மாதிரி பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணினா சொர்க்கமே கிடைக்கும். சொர்க்கத்துக்கே போய் நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வரலாம். ஆனால் அந்த புண்ணியம் தீர்ந்தவங்க திருப்பி இங்கே வந்துடும். சொர்க்கம் நிலையானது இல்லை. சொர்க்கத்தில் விடக்கூடிய சுகம் நிலையானது கிடையாது. எப்படி பாப்பமும் நிலையானது இல்லை, சொர்க்கமும் நிலையானது இல்லை. சொர்க்கம் நரகம் ரெண்டுமே நிலை இல்லை. ஏன்னா பாப்பம் பண்ணினா நரகத்துக்கு போகணும். அந்த நரகத்தில் அந்த பாப்பம் தீர்ற வரைக்கும் அனுபவிக்கணும். அப்புறம் திருப்பி இங்கே பிறகு எடுத்து வரும். அதே போல் சொர்க்கத்துக்கு போனால் புண்ணியம் பண்ணுறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம், அங்கே சந்தோஷத்தை அனுபவிக்கும். அந்த புண்ணியம் தீர்ந்து போயிட்டோம், திருப்பி அங்கேருந்து பூமிக்கு வந்தாங்க. திரும்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் கர்மகாண்டம் வேதத்தில் தான் சொல்லப்படுது. இந்த கர்மகாண்டத்தை அதுக்கப்புறம் இன்னொரு காண்டம் ஞான காண்டம். ஒரு பீரியட் என்ன ஆச்சுன்னா, அதாவது ஆதிசங்கர பகவத்பாதாள் அவதாரம் பண்ண காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வேதத்தையே ஒத்துக்காதவா நிறைய பேர் இருந்துட்டான். நிறைய மதங்கள் இந்த வேதத்தையே திரஸ்கரிக்கிறது. அதாவது வேதத்தையே ஒதுக்குறது. பௌத்தம், ஜெயினம் இதெல்லாம் அந்த வேதத்தையே ஒதுக்குற மதங்கள், வேதத்தை ஒத்துக்கிறவாங்க. அதனால வேதத்தையே அவைதீக மதங்கள்லாம் அதெல்லாம் பேர். அவ நிறைய நம்ம தேசம் முழுக்க பரவி இருந்தான். ஒன்று. இன்னொன்று வைதிக மதமான வேதத்தை ஒத்துள்ளவா இருந்தான். அவன் யாருன்னா இது இந்த கர்மகாண்டத்தை மாத்திரம் ஒத்துப்பாங்க. அதாவது பூர்வ மீமாம்சம்னு பேர். இந்த பூர்வ மீமாம்சிகள் பேர் குமரீர பட்டர், மண்டன மிஸ்ரர், அவருடைய பத்னி சரசவாணி, இவாள்லாம் அந்த பூர்வ மீமாம்சத்தில் ரொம்ப பெரிய ஆட்கள். தேசம் முழுக்கவே அவளுடைய ஆளுமைகள் தான் இருந்தது. தேசம் முழுக்கவே அன்னைக்கு அந்த பூர்வ மீமாம்சத்தை மாத்திரம்தான் அவள் கடைப்பிடிச்சிட்டு, அதாவது பகவானை பற்றி பேசுறது கிடையாது. பகவான் இருக்கானா இல்லையா, தேவையா தேவையில்லை அதை பேச மாட்டான். பகவானை பற்றி பேச மாட்டான். அதுக்கப்புறம் மோட்சத்தை பற்றி பேச மாட்டான். அதுக்கப்புறம் பக்தி இதெல்லாம் கிடையாது. இந்த பக்தி, பகவான், மோட்சம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவள் பேசவே மாட்டான். அவளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவளை பொறுத்து என்னன்னா, யாகங்கள் யஜ்யங்கள் நிறைய பண்ணணும், சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தை அனுபவிக்கணும். இதுதான் அவளுடைய பர்பஸ். அவள் என்ன சொல்லிட்டா, வேதத்தோட பர்பஸே இதுதான் அப்படின்ட்டான். அப்போ ஞான காண்டம்ங்கிறது உத்தர மீமாம்சம் பேர். அந்த ஞான காண்டம் முழுக்க அப்படியே மறந்து போயிடுது. அதாவது பிராக்டிஸிங்கே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது இப்போ ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய அவதார காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. அதனால பகவத்பாதாள் அவதாரம் பண்ணி சம்போகோ சரதி பவனி சங்கராச்சாரிய ரூபானாம் அப்படிங்கிறார். சாக்கால் பரமேஸ்வரனே ஆதிசங்கர பகவத்பாதாளா அவதாரம் பண்ணி இந்த மண்டன மிஸ்ரர், குமரீர பட்டர், சரஸ்வவாணி வாழெல்லாம் கண்டனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அத்வைத சித்தாந்தத்தை ஏற்படுத்தி இந்த ஞான காண்டம் தான் முக்கியம். வேதத்தை கர்மகாண்டம் சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்டத்தினுடைய பர்பஸ் சித்த சுத்தியுடைய சொர்க்க போகம்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. சொர்க்கத்துக்கு போகலாம், திரும்பி வந்து தான் ஆகணும். அதனால் நம்மளுடைய பர்பஸ் என்னன்னா, திருப்பி பிறக்கக்கூடாது. திருப்பி இந்த ஜனன மரண சூழலில் சிக்கிக்கக்கூடாது. சம்சாரத்தில் சிக்க, அதுக்கு பேர் தான் சம்சாரம். இந்த சம்சார சூழலை நம்ம சிக்கிக்கூடாது. இந்த சம்சார சூழலில் சிக்காமல் நாம்
மோட்சத்தை அடையணும், பகவான் பக்தி பண்ணணும், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த மாதிரி யோகங்கள்லாம் பண்ணி பகவான் அடையிறது தான் நம்மளுடைய பிறவியுடைய பர்பஸ். ஜந்தூனாம் நரஜன் துர்லபங்கிறார் அவரை. அதனால தான் அதுக்காக மனித பிறவியே கிடைச்சிருக்கு. ஏன்னா வேற மிருகங்கள்லாம் இந்த மாதிரி பக்தி பண்ண முடியாது, நாமசங்கீர்த்தனம் பண்ண முடியாது, பூஜை புரஸ்காரம்லாம் பண்ண முடியாது. மனுஷ ஜென்மம் கொடுத்ததே அதுக்காக தான், பகவான பக்தி பண்ணுறதுக்கும் பகவான் அடையணும். அந்த பகவான் அடையிறதுக்கு தர்ம வழி காட்டுறது, கர்மா எப்படி வழி காட்டுறதுக்கு தான் கர்ம காண்டமே ஒழிய அதுவே முடிந்த முடிவு கிடையாது. முடிந்த முடிவுங்கிறது ஞான காண்டம் தான், உத்தர மீமாம்சம் தான். அதில் இருக்கிற ஞானத்தை தான் நம்ம சம்பாதிக்க பார்க்கணும். ஞானம் மோட்சம், ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும். வேற எதுனாலுமே மோட்சம் கிடைக்காது. மோட்சம் கிடைக்காதான் திருப்பி திருப்பி இந்த சம்சார சுழலில் சிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு ஆதிசங்கர பகவத்பாதார் உபதேசம் பண்ணி, சண்முக ஸ்தாபனம் பண்ணி, அத்வைத வேதாந்த உபதேசம் பண்ணி அப்போதான் அந்த ஞான காண்டத்தை தான் நமக்கு கொடுத்து நம்ம ஜனங்களெல்லாம் திருத்துறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வைதீகமெல்லாம் வளருது. அதுக்கப்புறம் ஆதிசங்கர பகவத்பாதாருக்கு அப்புறம் தான் எல்லாருமே ரொம்ப ஆதிசங்கர பகவத்பாதார் கடமைப்பட்டுருவாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு அவர் அவதாரம் பண்ணி அந்த புனருத்தாரணம் பண்ணலைன்னா இன்னைக்கு நம்ம இந்து மதம், சனாதனம், தர்மம், சொர்க்கம் எல்லாமே போட்டுரும். அதனால் ஆதிசங்கருடைய அவதாரம் அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில். பகவத்பாதார் அவதாரம் பண்ணி இந்த மாதிரி ஸ்தாபனம் பண்ணார். அதுக்கப்புறம் அவள் கருத்துக்களை சொல்லி ராமானுஜர் வரார், பின்னாடி முத்தாச்சாரியர் வரார். இவெல்லாரும் வேதத்தை பேஸ் பண்ணி அவளுடைய கருத்துக்களை சொன்னார். அதுலலாம் முரண்பாடு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம இந்து மதம், சனாதன தர்மம்னு நம்ம பார்த்தோம்னா ஆதிசங்கருடைய அவதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அப்பேற்பட்ட இது எதுக்கு சொல்லுங்க, அப்பேற்பட்ட அந்த ஞான காண்டம் தான் உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஞான காண்டம்னு சொன்னீங்க, வேதத்தில் 2 பெரும் பிரிவு, ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று காண்டம். இந்த ஞான காண்டம் அப்படிங்கிறதுனா உபனிஷத்துகள்லாம் அடங்குது. மகரிஷிகள் எல்லாம் உட்காந்து பேசி 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 அந்த பகவானுடைய விஷயத்தை பேசி பேசி பகவானை பேர்பட்டவன் அவனுடைய அடையாளம் எப்படி எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் உபனிஷத்து பூரா அதுதான் இருக்கு. அதுதான் உபனிஷத்து. 108 உபனிஷத்து இருக்கு. 108 உபனிஷத்துல ஒரு 4 லிஸ்ட் இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்து, எந்தோக உபனிஷத்து, கீதா வாக்கியம் அப்படின்னு நிறைய ஒரு 108 உபனிஷத்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் பகவத்கீதை கிடையாது. அந்த உபனிஷத்துங்கிற லிஸ்ட்டில் 108 லிஸ்ட்டில் பகவத்கீதை கிடையாது. ஆனால் இந்த பகவத்கீதை 18 அத்தியாயத்திலும் ஒவ்வொரு அத்தியாய முடியத்திலையும் உபனிஷத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. பகவத்கீதை உபனிஷத்துன்னு தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா அந்த உபனிஷத்துடைய சாரத்தை அப்படியே பகவான் உபனிஷத்துங்கிறது எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் அடங்கிடுது. 108 உபனிஷத்தினுடைய ஸ்லோகங்களுக்கு சேர்த்தோம்னா ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கும். அத்தனை ஸ்லோகங்களுடைய எசன்ஸை கொண்டு வந்து சுவாமி இங்கே 700 ஸ்லோகங்கள் கொடுத்துடும். அதனால அந்த அதனால தான் இதை ரொம்ப அழகாக பண்ணிக்கிறார். சர்வோபனிஷதோ காவோம் தோக்தா கோபாலநந்தனகான் ஆத்கோ வத்சகான் சுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். சர்வோபனிஷதோ காவோம். பகவான் கிருஷ்ணனை அவதாரம் பண்ணி 10 வயசு வரைக்கும் கோகுலத்தில் தான் இருந்தான். இந்த 10 வயசும் பண்ண காரியம் என்னது? மாடு மேய்ச்சது, இது வெண்ணெயை திருடி தின்னது, கோபியாஸ்திரிகளோட தலைக்கடை பண்ணது, ராசக்கடை பண்ணது, இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். இப்போது அவன் இந்த கோபாலன், அதனால கோபாலன்னு பேர். கோன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கோன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்கான். ஒன்றும் பசுன்னு ஒரு அர்த்தம், அது பிரசித்தமான அர்த்தம். அந்த பசுக்களை தான் அவன் காப்பாற்றிட்டு இருந்தான். அதனால கோபாலன்னு பேர். அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கோன்னா இந்த வேதத்துடைய சப்தத்துக்கு கோன் பேர். வேதத்துடைய சப்தங்களுக்கு கோன் பேர். அந்த கோவை காப்பாற்றணும் கிருஷ்ணன். அதனால அவனுக்கு இந்த வேதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நஷ்டாவதாரம் பற்றி வேதத்தை காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த அர்த்தத்தில் அவனுக்கு கோபாலன்னு பேர். அதனால இங்கே சர்வ உபனிஷதோ காவோ, அந்த 10 வயசுல சாதாரண பசுவை பிடிச்சி பால் கறந்துருந்தான். இப்போ என்ன பண்ணியிருக்கான் அவன், அந்த எல்லா உபனிஷத்தும் ஒரு மாடு
பசுமாடு அப்படின்னு வர்ணனை பண்றான். சர்வ உபனிஷதோ காவோ அப்படின்ற காவோன்னா பசுமாடு, பசுமாடா அதை வர்ணனை பண்றான். எல்லா உபனிஷத்தும் பசுமாடு. இந்த பசுமாட்டுக்குள்ள இருக்கிற கோபாலநந்தனக அந்த பசுமாட்டுலேருந்து பால் கறக்கிற மாதிரி இந்த உபனிஷத்துலேருந்து அந்த சாரங்களெல்லாம் கறக்கிறான் இந்த பகவான். அதனால தோப்தா அப்படின்னா அந்த கறக்கிறான் கோபால நந்தனகா பார்த்தோபத்சகன். அந்த மாதிரி பால் கறக்கறச்சே அது கண்ணுக்குட்டிக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துலேயே இருந்தால் நல்லா சுரக்கும். அது கண்ணுக்குட்டி இல்லாட்டா அது சரியாக சுரக்காது, கண்ணுக்குட்டி பக்கத்துலேயே இருக்கணும் அதுக்கு. அதனால அந்த கண்ணுக்குட்டி யாருன்னா சாக்கள் அர்ஜுனன் தான் இந்த கண்ணுக்குட்டி. இந்த உபனிஷத்துங்கிற இதுலேருந்து பசுமாட்டிலேருந்து இந்த சாரத்தை பாலாக கலந்து இங்கே முதல்ல இந்த பார்த்தனுக்கு அந்த இவனுக்கு அர்ஜுனனுக்கு அதை கொடுக்குறான். சுஜிர் போக்தா அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த 700 ஸ்லோகமான கீதையை இன்னைய பரியந்தம் எல்லா சஜ்ஜனங்களும் இதை பாடம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சாதாரணமாக மாட்டிலேருந்து பார்த்துருந்தோம்னா ஒரு வேளைக்குன்னா அது வரும். ஆனால் இன்னைக்கு பகவான் அந்த உபனிஷத்துலேருந்து கலந்த இந்த பகவத்கீதாங்கிற பால் இன்னி பரியந்தம் நமக்கு ஊட்டம் கொடுத்துட்டே இருக்கு. அதனால கீதாமிருதம் மகது இதை வந்து அமிர்தம்னே இத்தனை பால்னு என்ன பண்ணா கடைசியில் என்ன சொன்னா இது அமிர்தம். அது வந்து வெறும் பால் மாட்டையும் கேட்கறது வெறும் பால் அதை. ஆனால் இங்கே வந்து இது அமிர்தம், கீதாமிருதம் மகது அப்படிங்கிற. இதில் இன்னொரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்கிறா, இந்த பால் கறக்கிறத அவன் இப்படி பிடிச்சுன்னு கறப்பான் இல்லையா, மடியை பிடிச்சுன்னு கறப்பான். இந்த முத்திரை எப்படி இருக்கா சின்முத்திரையாக இருக்குங்கிறான். இங்கே பகவான் வந்து அந்த ஞானத்தை தானே கொடுக்குறான். இந்த உபநிஷத்துலேருந்து பாலகன் சாரங்களை கலந்து நமக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறான். அந்த ஞானத்தை கலக்கிறதுக்கு சின்முத்திரை அவசியம். எல்லா ரிஷிகள்லாம் பார்த்தோன்னா இப்போ சின்முத்திரை தான் வச்சுருக்கான். அந்த சின்முத்திரையை அந்த பால் கறக்க விஷயமே காட்டுறது நமக்கு அப்படிங்க கொண்டாடுறாரு மகான்கள்லாம். அதுபோல் இந்த பகவத்கீதையினுடைய சிறப்பு நிறைய சொல்லி மாறாது, அந்த அளவுக்கு நிறைய இதில் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய உரைகள் இருக்கா. பகவத்கீதைக்கு நம்ம பாரதிய லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய கன்னடம், மலையாளம், தெலுங்கு, குஜராத்தி, ஒரிஷா, பெங்காலி, ஹிந்தி எந்த மொழியில் எடுத்துட்டாலும் சரி இதுக்கு வந்து உரைகள் இருக்குது. அது அந்தந்த மகான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து எல்லா உரைகளும் இருக்குது. அதே போல் ஈவன் விதேசங்களை கூட இங்கிலீஷ்லேயும் ஜெர்மன், ரஷ்யன் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து இந்த கீதையை வந்து இது பண்ணியிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க. அதே போல் நம்ம பாரத தேசத்தை பொறுத்தவரையும் முக்கியமான 3 உரை. ஒன்று என்னென்னா ஆதிசங்கர பகவத்பாதால் பண்ண கீதா பாஷ்யம், அதுக்கப்புறம் வந்து சங்கராச்சாரியா இவர் ராமானுஜர் பண்ண பாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யம், அதுக்கப்புறம் வந்து 3வது மத்வாச்சாரியார் பண்ண பாஷ்யம். இந்த 3 பாஷ்யம் நம்மளுடைய பிராதானியமாக இருந்து பார்க்குறோம். இந்த பகவத்கீதையில் அவள் வந்து அவளுடைய அந்த பொதுவாக சொல்கிற ஸ்லோகங்களும் இருக்குது, அவளுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் சொல்கிற தத்துவங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களும் இதிலேயே இருக்குது. அதையே எப்படி அவள்னா அர்த்தம் பண்ணுறா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதனால் அந்த அர்த்தங்கள்லாம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நம்ம பொதுவான அர்த்தங்களை பார்க்க மாட்டோம், நமக்கு வேண்டிய பொதுவான அர்த்தம். அந்த மாதிரி அந்த 3 பாஷ்யம் இந்த மாதிரி இவருடைய சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் 3 பேருமே இந்த பாஷ்யம் பண்ணியிருக்கா. இதில் வந்து மத்வாச்சாரியார் வந்து மத்வாச்சாரியர் பண்ண பாஷ்யத்துக்கு என்ன ஒரு சிறப்பு கேட்குறா. அந்த இதில் சொல்கிறா, இதை வந்து மத்வாச்சாரியர் பகவான் வந்து கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணி டைரக்டாக கேட்டார் அப்படின்ட்டு சொல்கிறேன். அது எப்படி டைரக்டாக கேட்க முடியும்? ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தான் மத்வாச்சாரியாருடைய அவதாரம். ஆனால் பகவத்கீதை சொல்கிறது கேட்கறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி சொல்கிறா அப்படின்னா, வாயு பகவான் தான் வந்து ஆஞ்சநேயனாகவும் பீமனாகவும் மத்வாச்சாரியாரும் அவதாரம் பண்ணுறார். ஹனுமா, பீமா, மத்வா அப்படிங்கிற 3 அவதாரம் வாயு பகவானே எடுத்துன்னு வர்றார். திரேதாயுகத்தில் ஹனுமானா அவதாரம் பண்ணி ராமனுக்கு சேவை பண்ணுறார். பீமனா அவதாரம் பண்ணி துவாபர யுகத்தில் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறார். மத்வாச்சாரியார கலியில் அவதாரம் பண்ணி வேதவியாசரை கொண்டாடுறார் அப்படின்ட்டு சம்பிரதாயத்தில் இருக்குது. அதனால் அங்கே வந்து இங்கே பார்த்தனுடைய தேரில் வந்து ஹனுமானுடைய கொடி இருக்குது. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரத்தத்தில் அர்ஜுனன் வந்து ஹனுமாரை ஸ்தாபனம் பண்ணிவிட்டான்.
அனுமாரை ஸ்தாபனம் பண்ணிடலாம். இந்த அதுக்கப்புறம் பீமன் அங்கே தான் யுத்தத்தில் இருக்கான். ஸோ அதனால் இப்போ 2 பேருமே வந்து அந்த கீதையை கேட்டிருக்கான். ஸோ அந்த 2 பேருமே அவள் தான் வந்து இந்த மத்வாச்சாரியாக அவதாரம் பண்ணுறார். அதனால் வந்து அந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்திலேயே அவர் வந்து இவர் அந்த கீதையை பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதனால் பகவானுடைய அபிப்பிராயம் இவர் நேரடியை கேட்டிருக்கார் அப்படின்ட்டு அவரை கொண்டாடுறார். இதில் வந்து இந்த அனுமான ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு ஸ்தாபனம் பண்ணியிருக்கான் அந்த கொடியில் அப்படிங்கிறத எப்படி தெரிகிறதுன்னா, பாரத போர் முடிஞ்சு போயிடுது. எல்லாம் போரெலாம் முடிஞ்சு போயிடுச்சு. கடைசி நாள் 18ஆம் நாள் அன்றைக்கி சுவாமி என்ன சொல்கிறான், அர்ஜுனனை பார்த்து நீ கீழே இறங்குன்ற ரத்தத்தை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அர்ஜுனன் என்னன்னு சொல்கிறான், அர்ஜுனன் வந்து சாட்சாத் பகவான்கிட்டயே டைரக்டாக பாடம் கட்டிருக்கான். பகவத்கீதையை 700 ஸ்லோகம் டைரக்டாக பாடம் கட்டிருக்கான். என்ன அவனுக்கு என்ன பண்ணிடுவோம், உடனே ஞானம் வந்துருக்கும் இல்லையா? அவனுக்கு அப்பவே ஞாபகம் வந்துருக்கும். ஏன்னா சாட்சாத் பகவானே உபதேசம் பண்ணியிருக்காங்க, பகவானே உபதேசம் பண்ணியிருக்கான், ஞானம் வந்துருக்கும். ஆனால் அவன் என்ன சொன்னான், இந்த சம்பிரதாயம் எப்படின்னா, இவன் தேரோட்டி, இவன் வந்து அந்த அந்த ரத்தமுடைய எஜமானன் இந்த அர்ஜுனன், இந்த தேரோட்டி பகவான், நீ தேரோட்டி, நீ முதல்ல இறங்கி என்னை கையை கொடுத்து இருக்கணும், அதுதான் சம்பிரதாயம் அப்படிங்கிறான். இப்போ நம்ம அப்படிதான் பார்க்கணும். காரில் பெரிய மனுஷா வந்தான்னா அவன் இந்த டிரைவர் இறங்கி சுற்றி வந்து காரை திறந்து விட்டுட்டு அப்புறம் தான் அவன் இறங்குவான். ஒரு காதல் திறந்து நடக்க முடியாதான் நான் வரல. ஆனால் இதுதான் சம்பிரதாயம், அதான் மரியாதை. அதை போல் அந்த நீ அவன் பகவான தேரோட்டியாகவே இன்னும் பார்க்குறான். அதுக்கு நான் இன்னும் இத்தனை உபதேசம் ஆகிடும் அவனுக்கு பகவான்கிறது இன்னும் அந்த மைண்டில் ஏறல. அது ஒன்று. 2வது, தான் தான் இந்த ரதத்துக்கு எஜமானன் அப்படிங்கிறான். அதனால் நான் இறங்கினால்தான் நீ இறங்கி எனக்கு கதவு திறந்து விட்டு தான் நான் இறங்கணும் அப்படிங்கிறான். நான் அப்படிங்கிறான். கீதையினுடைய பர்பஸை இந்த நான்கிறது ஒழியணுங்கிறது தான். ஆனால் 700 ஸ்லோகம் அவன்கிட்ட பகவான்கிட்டே கேட்டார், அர்ஜுனனுக்கே அது ஒழியல அப்படிங்கிற நம்மளாம் என்ன ஆகும் பார்த்துருப்போம். எத்தனை ஜென்மா எடுக்கணும், எத்தனை வேலை இருக்கணும். அதனால் அந்த என்ன அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படிங்கிறது தான். அந்த நான்கிறது என்னோடது அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படிங்கிறது தான் இது சொல்கிறது. அதனால் வந்து அவன் சொல்கிறான், அப்படி கிருஷ்ணன் சொல்கிறான், அதற்காக கிருஷ்ணன் நான் சொன்னேன் நீ முதல்ல இறங்கு அப்படிங்கிறான். என்னது சம்பிரதாயம் இப்படி தானே இருக்கு அப்படின்னு திரும்பி அவனுக்கு அவன் அப்புறம் சரி சரி கிருஷ்ணன் சொல்கிறாங்க வேறு வெளியே இல்லாமல் என்ன பண்ணுறான், அவன் அர்ஜுனன் இறங்குறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இறங்கினான். கிருஷ்ணன் இறங்கின அடுத்த க்ஷணமே அந்த ரதம் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சு சாம்பலா போய்ட்டு அர்ஜுனன் பயந்து போயிட்டாங்க. கிருஷ்ணன் சொன்னான், பத்தியா நீ அதில் இருந்தால் உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறான். ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறான். இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே கொடியில் இருந்த அனுமார் பிறந்து போயிட்டான். நீ யுத்தத்துக்கு முதல் நாள் அவர் ஸ்தாபனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு 18 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து அவர் கிளம்பிட்டார். என்ன இத்தனை நாளாக இந்த ரத்தத்தை பாதுகாத்துன்றது அவர் தான். இந்த ரத்தத்தில் விழுந்த அந்த விஷ அம்புகள்லாம் இருக்க, அந்த அம்புகள் எல்லாம் இந்த ரத்தத்திலேயே இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ரத்தத்தையோ முன்னையோ அது அஃபெக்ட் ஆகாதபடி காப்பாற்றினவர் இத்தனை அந்த அனுமார் தான். அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ அவர் கிளம்பி போனது அந்த பொறுப்பு எனக்கு வந்துருக்கு. நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன இப்போ நீ இறங்குறாங்க, நான் இறங்கியிருந்தேன்னா உன் கதி என்ன ஆயிடுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறோம். அதனால அந்த அன்மார் வந்து அவனுடைய சாநித்தியம் அந்த இடத்துல இருந்தது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியாது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமி பீமராமன் அவதாரம் பண்ணி மத்வாச்சாரியாலும் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஐதீகத்தினால அவர் வந்து அந்த கீதையில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அவர் என்ன பண்ணார், மத்வாச்சாரியார் சன்னியாசம் ஆகிட்டார். சின்ன வயசுல ஒரு 10-12 வயசுலேயே சன்னியாசி ஆயாச்சு. சன்னியாசம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிரந்தங்கள் எழுத ஆரம்பிச்சு. முதல்ல அவர் எழுதின கிரந்தம் கீதா பாஷ்யம் தான். பகவத்கீதை தான் ஃபஸ்ட்டு கிரந்தம் அதுதான் பாஷ்யம் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அங்கேருந்து கிளம்பி பத்ரிக்கு போகிறார். பத்ரியில் வந்து வேதவியாசர் இருக்கார். அந்த பத்ரி நாராயணன் அச்சாமூர்த்தியாக இருக்கான். பின்னாடி பெரிய பத்ரின்னு ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கும் நம்ம வந்து வேதவியாசரெலாம் இன்னும் இருந்துருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த வேதவியாசரை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக இவர் இங்கேருந்து போகிறார். கிளம்பி உடுப்பிலேருந்து கிளம்பி போகிறார். அப்போது சாதாரணமாக நம்ம ஒருத்தர் பார்க்க போனோம்னா, காலத்துக்கு போகிறோம்னா பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். குழந்தை எல்லாம் இருந்தால் பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு போவோம். இது சாதாரண ஒரு நடைமுறை. அந்த மாதிரி இப்போ இவர் குரு சாக்காத் குருவே பகவானே வேதவியாசரையே பார்க்கறதுக்கு போகிறார். இவர் என்ன எடுத்துன்னு போவார். அதனால் என்ன பண்ணார்,
அதுக்காகவே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காகவே முதல்ல இந்த கீதைக்கு பாஷ்யம் எழுதி இந்த கீதா பாஷ்யத்தை எடுத்துன்னு போய் இந்த வேதவியாசத்தை சமர்ப்பணம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வர. அதுக்கப்புறம் சர்வமூல கிரந்தங்கள் கிட்டத்தட்ட 37 கிரந்தங்கள் அவர் சாதிச்சிருக்கார். அந்த 37 கிரந்தங்களில் திருப்பியும் கீதைக்கு இன்னொரு ஒரு எழுதுகிறார், கீதா தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு ஒரு புக்கு. அதுவும் அந்த மத்வாச்சாரியர் எழுதுகிறார். அந்த கீதா பாஷ்யம் ஒன்று, கீதா தாத்பரிய நிர்ணயம் ஒன்று, 2 எழுதுகிறார். அதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயத்தில் வந்த மகான்கள் நிறைய பேர், ஜெயதீர்த்தர், வியாசராய, வாஜராயர் அப்படின்னு நிறைய மகான்கள் வந்து அதை ஒட்டி பல முறைகள்லாம் எழுதியிருக்காருக்கு. அதில் நம்ம ராகவேந்திர சுவாமிகள் ஒரு இந்த 2 கிரந்தத்தையும் சேர்த்து ஆச்சாரியர் பண்ண 2 கிரந்தம், கீதா பாஷ்யம், கீதா தாத்பரிய நிர்ணயம், இந்த 2 கிரந்தத்தையும் சேர்த்து இந்த கீதா சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற பேரில் ராகவேந்திர சுவாமிகள் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த கிரந்தத்தினுடைய தமிழாக்கம் தான் வச்சுருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேலே பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற பேர்லேயே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆளவந்தார் அப்படிங்கிறவர் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார் சம்ஸ்கிருதத்தில். அதுக்கப்புறம் அதையே சுவாமி தேசிகன், வேதாந்த தேசிகன் வந்து அதையே தமிழில் அந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற பேர்லேயே தமிழில் அதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய இந்த கீதனுடைய பெருமையை சொல்லி மாடாங்க. நிறைய அதுவே ஒரு உபன்யாசம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த கீதனுடைய பெருமைகளாக சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட கீதையை நம்ம இன்னைக்கு முதல் அத்தியாயத்தில் எவ்வளோ முடியுதோ தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக விதுத்சவக மாமகாக ஆண்டவாச்சைவ இம குர்வத சஞ்சயம்.